ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLE 3F சேனல். கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 11/2/2026 தனலட்சுமி DL 39க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் புதன் டு புதன் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே புதன்கிழமை வந்த ரிசல்ட் நண்பா. லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்ம லாஸ்ட்டு புதன்கிழமை ரிசல்ட், அதாவது போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 235 ஏபிசி போர்டு. ஃபுல் போர்டில் வந்து 314235. அதுக்கு முந்தின புதன் பார்த்தீங்கன்னா 882. அதுக்கு முந்தின புதன்கிழமை 145 சொல்லிட்டு இது எல்லாமே புதன் டு புதன் ரிசல்ட் நண்பா. ஏன் புதன் டு புதன் கொண்டு வரோம்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி புதன்கிழமை நம்மளுக்கு தனலட்சுமிங்கிற பேரில் வருது நண்பா. அதனால் அந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 65 நம்ம வந்து 45 ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கான ஏபோர்ட் நம்பர் அதோட நம்மளுக்கு கண்டினியூஸாக ஆல்போர்ட் நம்பர் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 610 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 869. ஸோ நம்மளோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 65ங்கிறதுனால இதில் 65 வந்து நம்மளுக்கு 86. இதோட ப்ளஸ் 4 and 5 இதை ப்ளஸ் பண்ணிடலாம். 8ஓட 4 கூட்டினோம்னா 2, இங்கே 6ஓட 5 கூட்டினோம்னா 1. அப்போ 2 அல்லது 1 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 2 அல்லது 1. இப்போ இந்த 610க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 817. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஆனால் ஏ போர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி நண்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக டச் இருக்குது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு குறிப்பிட்ட ட்ராக்கில் அப்புறமா நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. அதனால நான் இதை ஏ போர்டுக்குன்னு இந்த ட்ராவுக்கு கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ 817க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 766. நம்மளுக்கு தேவை 76. இதோட ப்ளஸ் 4 and 5. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 4 கூட்டும்போது 1, இங்கே 5ஓட 6 கூட்டும்போது 1. இந்த இடத்துல நம்மளுக்கு 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு. 817க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு நண்பா. இப்போ இந்த 817க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 910. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ இந்த இடத்துல வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தா மறுபடியும் நம்மளுக்கு பி போர்டு தான் கிடச்சிருக்கு. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு பி போர்டு தான் நண்பா இருக்குது. அதாவது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹிட் ஆகிட்டு இருக்குது. இப்போ அடுத்தடுத்து ட்ராப் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸிங் தான். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் புதன் டு புதன் ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ நம்ம 910க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 732 இருக்குது. ஸோ நம்மளுக்கு 73 தான் தேவை. இதோட ப்ளஸ் 4 and 5. இப்போ இதை ப்ளஸ் பண்ணிடலாம். 7ஓட 4 கூட்டும்போது 1, இங்கே 5ஓட 3 கூட்டும்போது நம்மளுக்கு 8. அப்போ 1 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 910க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 1 அல்லது 8. இப்போ இந்த 910க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 145. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. இப்போ நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. இப்போ நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 145க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 839. நம்மளுக்கு தேவை வந்து 83 தான். இதோட ப்ளஸ் நம்மளுக்கு 45. இப்போ இதை ப்ளஸ் பண்ணிடலாம். 8ஓட 4 கூட்டினோம்னா 2, 5ஓட 3 கூட்டினோம்னா 8. 2 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 145க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல்
2 அல்லது 8. இப்போ இந்த 145க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 882. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபுல் போர்டுமே ஹிட் ஆயிருக்கு நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல ஏபிசி ஃபுல் போர்டுமே ஹிட் ஆகிருக்கு. இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம் நண்பா. ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஃபுல் போர்டெலாம் கிடச்சின்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக டச் இருக்குது. அதுலேயும் இப்போ நம்மளுக்கு கண்டினியூஸாக ஏ போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதனால தான் இதை நான் ஏ போர்டுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம 882க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 904 இருக்குது. நம்மளுக்கு தேவை 90. இதோட +45. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 4 கூட்டினோம்னா 3. இங்கே 0ஓட 5 கூட்டினோம்னா 5. 3 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 882க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 5. இப்போ இந்த 882க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 235. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 3 and 5 நண்பா. இந்த இடத்துல ஏ போர்டு இல்லை. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 235 தான் நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட். இந்த புதனுக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக டச் இருக்குது. அதுலேயும் நம்மளுக்கு வந்து போர்டுகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. கண்டினியூஸாக நம்மளுக்கு போர்டு கிடச்சிச்சு. லாஸ்ட்டு நம்மளுக்கு போர்டு கிடைக்கட்டாலும் பிசியாக நம்மளுக்கு ஹிட் ஆயிருந்துச்சு. அதாவது 2 நம்பருமே நம்மளுக்கு ஹிட் ஆயிருக்கு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்ப்போம். 235 இருக்குது. ஃபுல் போர்டில் வந்து 314. நம்மளுக்கு தேவை இந்த 31 தான். இதோட +45. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7. இங்கே 1ஓட 5 கூட்டினோம்னா 6. அப்போ 7 அல்லது 6 இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நண்பா. ஸோ ஃபார்மெட் படி நம்மளுக்கு 7 அல்லது 6ன்னு இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம அப்படியே இங்கே எடுத்து எழுதலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் போடுறோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 7 அல்லது 6. 7 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர்ஸாக கிடச்சிருக்கு. இந்த 7 அல்லது 6 உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. இப்போ நம்ம 7 அல்லது 6 இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆனால் நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கான சான்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏபி, அதோட நம்ம ஏசி. இப்போ ஏபிஎஸ்சியில் நம்மளுக்கு கிடச்சிருக்க இந்த கெஸிங் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 79 75 67 61 63 77 66. இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய ஏபிஏசி போர்டு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஸோ இதை நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கலாம். அதாவது ஏபியை பொறுத்த வரைக்கும் நான் 70 75 76 77 சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது நம்மளுக்கு ஏபி போர்டுக்கானது. ஏசி போர்டை பொறுத்த வரைக்கும் 79 67 63 66ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். இதில் போர்டு உங்களுக்கு மாறி இருக்குது, உங்கள் கெஸ்ஸிங்கில் தனியாக வருதுன்னா நீங்கள் மாற்றி பயன்படுத்திக்கலாம். நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த ட்ராவுக்கான ஃபார்மெட்டு. இப்போ இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏபிசி போர்டு பாக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஏபிசி போர்டு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுடைய அந்த ஆல்பம் நம்பர் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 690 659 725 751 640 6
740 790 638 738 746. இதுதான் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு பாக்ஸ் நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு எப்போதும் போல் 10 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வருதான்னு பாருங்கள். 690 659 725 751 640 740 அதோட 790 638 738 746ன்னு சொல்லிட்டு இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 10 பாக்ஸ் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. நம்மளுடைய ஆல்போ நம்பர் ஹிட் ஆச்சுன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஓடு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கட்டாயம் கிடையாது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. எங்கள் டச் நம்பரை நம்ம ஓப்பனாக தான் எப்போதும் போல் ஏ போர்டோட எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து ஏபிசி போர்டும் அதோட நம்ம ஏபிஎஸ்சி போர்டு கொடுக்கறதுக்கான காரணம் நிறையா நண்பர்கள் வந்து போர்டு கேட்டாங்க, அதோட நம்மளுக்கு பாக்ஸ் நம்பரும் கேட்டதுனால தான் நம்ம இப்போ வீடியோக்களில் அதாவது ஏ போர்டு வீடியோக்களில் நம்ம சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எப்போதுமே வந்து சேனல் முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது, அது எப்போதுமே மறக்காதீங்க. இன்றைக்கி புதன்கிழமை 11/2/2026 தனலட்சுமி டிஎல் 39க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.